வியூஸ் வணக்கம். நம்ம சிவா அருண் டிவியில் பார்த்திங்கன்னா குறு தொழில்கள், சிறு தொழில்கள் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சிறு தொழில்களில் வந்து நமக்கு எப்படி வந்துட்டு சம்பாதிக்கிறது, அதே சமயம் அந்த சிறு தொழில்கள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம இட்லி மாவு மிஷினு ப்ளஸ் பார்த்திங்கன்னா மிளகாய் அரைக்கக்கூடிய மிஷின், அரிசி மாவு மிஷின் இதெல்லாமே நம்ம வந்து காமிச்சிருக்கோம். இங்கே வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா அவினாசி டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்துட்டு ஒரு அம்மாங்க வந்து இட்லி மாவு மிஷின் வந்துட்டு வச்சு அவங்க வந்து சுயதொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சில வார்த்தைகள் கேட்போம். வணக்கங்கம்மா. தங்கம், இது என் பேர் தனலட்சுமி தாங்க. இது நரிம்பள்ளிப்புதூர். இந்த மிஷின் பேர் என்ன? இது வந்து ராய்க்கல் தான் தங்க. இந்த கல் பழைய மாடல், பழைய காலத்தில் ராய்க்கல் பாட்டி அவங்க அரைப்பாங்க இல்லையா, அதுவே தான். இது கரண்ட்டில் இருக்குது. இப்போது நம்ம இது வந்து பூரி மாவுக்கு கோதுமை அரைச்சோம்னா இது நல்லா சாப்பிட்டா வரும். நம்ம அந்த காலத்தில் பாட்டி வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவோம், நல்லா இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி தான் மிளகாத்தூள் அரைக்கிறது, அதுவும் சேம் தான். அதுவும் மிளகாத்தூள் அரைச்சோம்னா நம்ம ஆட்டாங்கல்ல ஆட்டி குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவே தான் தங்க. அது இருக்கும். சரி, இந்த மிஷின் வந்துட்டு நீங்கள் என்ன ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கம்மா? என்ன பட்ஜெட்டில் வாங்கினீங்க தங்க? இது வந்து கரெக்டாக எனக்கு தெரியும். ஓகே, நீங்கள் வந்துட்டு வாங்கிடுவோம். எவ்வளோ ஆண்டுகள் இருக்குங்க தங்க? இப்போ 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சு. இந்த மிஷின் வந்துட்டு இதுக்கு மட்டும்தான் பயன்படுதுங்களாமா, இல்லை வேறு ஏதாவது அரைக்கிற கொடுக்குறதா? நீங்கள் பச்சை பயிறு குழந்தைகளுக்கெல்லாம் குளிக்க வைக்கிறதுக்கு அரைப்பாங்க இல்லையா, அதுக்கு அரைக்கலாம். நம்ம பச்சை பயிறு வடை போண்டா சொல்கிறதுக்கு அரைக்கலாம். தட்டைப்பயிறு அரைக்கலாம். ரெண்டாக உடைக்கிறதுக்கு பாசி பயிறு அடிக்கலாம், அதெல்லாம் அரைக்கலாம். என்ன ரேட்டுக்குங்கம்மா கொடுக்குறீங்க? ஒரு கிலோவுக்கு இவ்வளோங்கிற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க? பயிறு அரைச்சோம்னா 10 ரூபா வாங்குறதாங்க கிலோவுக்கு. மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு வந்து கிலோ 25 ரூபா வாங்குறேன். 25 ரூபா வாங்குறேன். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரைச்சதுக்கப்புறம் மாவுக்கு 5 ரூபா வாங்குறேன். ஒரு கிலோவுக்கு வந்துட்டு நீங்கள் மாவுக்கு 5 ரூபா. மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து கொடுக்குறாங்களா? ஆமாம் தாங்க, இங்கே எல்லாரும் வந்து அரைக்கிறாங்க. இவங்க அரைச்சி வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குங்கம்மா? இந்த இடம் எங்கே இருக்குங்க? இங்கே கருவலூருக்கு பக்கத்தில் நரிம்பள்ளிப்புதூர் தாங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்குங்களாம்மா? மொபைல் நம்பர் இருக்கு தங்க. அந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணாலே நம்ம வந்துட்டு என்ன வேணும்னாலும் நம்ம அரைச்சி கொடுப்பீங்க. ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ஒரு பல்காக வந்து எங்களுக்கு இட்லி மாவு அரைச்சி கொடுங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் பண்ணி தருவீங்க இல்லைங்களா? ஆமாம், ஒரு சின்ன கேள்விங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்துட்டு உங்ககிட்ட அரைக்க கொடுக்குறாங்க? ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ ரூபா வரைக்கும் வருமானம் வருதுங்க? தங்க ஒரு 500 ரூபா 600 ரூபா வரைக்கும் அரைக்கிறேன் இட்லி மாவு. அது போக இந்த திருவிழாலாம் நோம்பி வந்துச்சு இல்லையா, அப்போல்லாம் வந்து 2000 ரூபா பக்கமாக அரைச்சி. ஆமாம். இப்போ மாதத்துக்கு வந்து உங்களுக்கு மினிமம் எவ்வளோ ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருமானம் வருங்கம்மா? மாதம் 10,000 ரூபா வருதுங்க. அதாவது உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் இல்லைனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த கடை வந்து உங்களுக்கு சொந்த கடை தானுங்களா? வாடகை கடை. எவ்வளோ வாடகை? 2000 ரூபா வாடகை. வாடகையும் உங்களுக்கு 2000 ரூபா நீங்கள் கொடுக்கணும். அதே சமயம் கரண்ட் பில்லு எல்லாமே கட்டணும் இல்லைங்களா? அதாவது நம்ம ஒரு கிராமத்து சைடில் இதை வச்சிருக்கிறனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஓடுது. இதுவே ஒரு சிட்டி சைடில் வச்சா இன்னும் நல்லா உங்களுக்கு ஓடும். ஆமாம் சாமி, நல்லா ஓடுது. இது கிராமங்கிறதுனால ஒரு அளவுக்கு நார்மலாக உங்களுக்கு, அதாவது வேலைக்கு போனால் நமக்கு என்ன வருமானம் கிடைக்குதோ அதில் நீங்கள் நீங்களே பண்ணிக்கிறீங்களாமா, இல்லை உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கு? இல்லை, நான் தான் தங்க பண்ணுறேன். நான் ஒரு ஆள் தான் பார்த்துக்கிறேன். சரி, நன்றிங்கம்மா. ஸோ வியூவர்ஸ், அதாவது அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு மகளிராக இருந்தாலும் அவங்க வந்துட்டு தன்னுடைய சுய உழைப்பில் வந்துட்டு அவங்க வந்துட்டு மாதம் வந்து ஒரு 10,000 ரூபா வரைக்கும் அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது கிராமத்து சைடில் வந்துட்டு இந்த கடை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் சிட்டி சைடில் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வேணுனாலும் இதை மாதிரி நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினீங்கன்னா மாதம் ஒரு 15,000 20,000 வரைக்கும் நீங்கள் சுயதொழில் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாங்க. சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தொழில் சம்மந்தமான வீடியோக்களும் தொடர்ந்து வருங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.